அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நம்ம எதை தேடி ஓடுறோம், நன்மை கிடைக்கலன்னு வச்சுக்கிறோம். எங்கெங்கே தேடி போகிறோம், அங்கே போனால் நன்மை கிடைக்கும், எங்கே போனால் நன்மை கிடைக்கும் ஓடுறோம். அது இல்லாமல் என்ன பண்ண தெரியுமா, இந்த சர்ச்சில் நாங்கள் போகிறோம், ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அந்த ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே ஆசீர்வாதம். அங்கே போனால் அம்மா சுக்கிரருக்கு போனால் அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும். அங்கே ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, அங்கே போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஓடுகிற எங்கள் அன்பு மகனே, அன்பு மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், கர்த்தரை தேடுங்க. முதல்ல அங்கங்கே தேடி போகாதீங்க. உங்கள் கூடாரத்தில் உட்காருங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை தேட ஆரம்பிங்க. அங்கெல்லாம் தேடி தேடி ஓடாதீங்க. எங்கே 2 பேர் 3 பேர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னவர், நீங்கள் அவரோடு கனெக்ட் பண்ணுங்க, இயேசுவோடு உறவாடுங்க. பாருங்கள், கர்த்தரை தேட ஆரம்பிங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்தோன்னா ஆசீர்வாதம். தாவீது வாழ்க்கையில் அநேக நெருக்கம் வந்தது, அவர் ஓடி நடக்கல, உறுதியாய் தேவனை தேட ஆரம்பித்தார். ஆடும் முன்னாடி அழிந்திருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை ஏங்க மாறாது? மாறும். நீ கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு. ஏன் குறைவு நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால், நம்ம ஒழுங்காக கர்த்தரை தேடுவதில்லை, அவருக்கு நேரத்தை செலவு பண்ணுவதில்லை. நம்ம எதுக்கோ செலவு பண்ணுற நேரத்தை ஒரு நிமிடமாவது ஆண்டவர் தேடத்துக்கு நம்ம ஆரம்பிச்சுக்கிறோமா? இல்லை. எப்படிங்க நமக்கு ஆசீர்வாதம் வரும்? இது வேதம் தெளிவாக படுத்துகிறது. காட்டுக்கு ராஜா சிங்கமே ஒரு நாளைக்கு பட்டினியோட கிடக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது தெளிவுபடுத்துருங்க. நம்ம தேடினா ஏங்க நம்ம நன்மை வராது போகுது? நிச்சயமாக நன்மை கிடைக்கும். கர்த்தரை தேடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ்.